ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சில் மீடியா ஹப்ஸ். நம்மளுடைய சேனல்ல நிறைய சீரியல் அப்டேட் விலாக் எல்லாமே வர இருக்குது. நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து சிறுகதைக்கு ஆசையோட அப்டேட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்பவுமே எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான சீன் தாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்மளோட ரோகிணியை பத்தி வந்து மீனாவுக்கு வந்து தெள்ள தெளிவா தெரிய வருது. அந்த கோவிலுக்கு பக்கத்துல தான் இவங்க வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து திதி கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கோவில் பக்கத்துல உள்ள குளத்துலதான் வந்து இந்த திதி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா கோவில்ல பூஜை நடந்துட்டு இருக்கு. அப்ப ஐயர் சொல்றாங்க, மீனா கிட்ட நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோ இதுக்காக குளத்துக்கு வராங்க மீனா. அந்த நேரம் பார்த்து இவங்க எல்லாம் திதி கொடுக்கறத மீனாவே வந்து பாத்துட்டாங்க. சோ பார்த்ததுல மீனாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிட்டு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது ரோஹிணியும் வந்து மீனாவை பார்த்துட்டாங்க. எல்லாருக்குமே அவங்க ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக் ஆகி எல்லாரும் மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க. சோ வந்து இது மீனாவுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம். ரோஹிணி வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம அப்பவுமே வந்து ஒரு பொய் சொல்றாங்க. இல்ல இவங்க யதார்த்தமா வந்தாங்க, நான் அதனாலதான் வந்தேன், சரி ஓகே அவங்க கூட உட்காந்து இதை பண்ணுன அப்படின்னு சொன்னதும் திரும்ப திரும்ப ஏண்டி நீ இப்படி எல்லாம் பொய் சொல்ற, இவ்வளவு தூரம் வந்து உண்மையா மாமனாருக்கு வந்து இவ்வளவு ஒரு மேல பாசமா இருக்காங்க எல்லாரும், ஆனா நீ இவ்வளவு பொய்ய சொல்லி இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்கிய குடும்பத்தை, உன் புருஷன் உன்னை வந்து எந்த அளவுக்கு நம்புறாரு, அவருக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்றியே, இத்தனை நாள் வீட்டுல வந்து உங்க அம்மா இல்ல இறந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கதையெல்லாம் விட்டியே, அது கூட பரவாயில்ல, ஆனா அந்த கிருஷ வந்து நீ எங்கெல்லாம் வந்து அலைய விட்ட, அந்த சின்ன பிள்ளைய கொண்டு நீ வந்து பொய் சொல்ல வச்சுட்டியேடி, ஏண்டி இந்த வேலைலாம் பார்த்த நீனு அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. மீனா உடனே சொல்றாங்க, நீ இந்த அளவுக்கு செஞ்ச, நீ வந்து இன்னும் நீ என்னெல்லாம் செய்ய மாட்ட, எனக்கு வந்து உன்னை பார்த்தாலே எனக்கு வந்து அவ்வளவு கோவம் வருது, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை வெட்டி போட்டுடலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு விட்டுறாங்க ரோகிணிய. ரோகிணி ரொம்ப கெஞ்சுறாங்க, இல்ல என்னுடைய சூழ்நிலை தான் நான் இப்படி பண்ண வந்துச்சு அப்படின்னு சொல்றது, என்ன 1000 சூழ்நிலை இருந்தாலும் நீ 2வது கல்யாணம் பண்ணது தப்பு இல்ல, அதை உண்மையை சொல்லி நீ பண்ணிருக்கணும், ஆனா நீ மேலும் மேலும் பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்த, நான் இனி உன்ன சும்மா விட போறது இல்ல, கண்டிப்பா நான் போய் எங்க வீட்டுல வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன் உன்னை பத்தி, நீ இதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு சொன்னதும் ரோகிணி வந்து ரொம்பவுமே அழுகுறாங்க. இல்ல மீனா என்ன மன்னிச்சுட்டு, நான் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க கூடாது, நான் சொல்லணும் தான் வரேன், ஆனா என்னால சொல்ல முடியல, நீ போய் சொன்னேன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே மீனா சொல்றாங்க, நீயாவது சாவறதாவது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, இல்ல நான் கண்டிப்பா நான் செத்துருவேன் நீ இதை போய் சொன்னேனா அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. உடனே அங்கிருந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க மாமியார் வந்து நம்ம மீனா கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, நீங்க கூட அவ கூட பரவாயில்ல இந்த மாதிரி நடிச்சிருக்கா, ஆனா நீங்களும் இதுல ஒரு நடிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியும் போது ரொம்பவுமே எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க கூட ஒரு இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து அவங்க ரோஹிணியோட அம்மாவை திட்டுறாங்க. இல்லம்மா, நான் தான் சின்ன வயசுல இவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு, சரி அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லும் போது மீனாவுக்கு ரொம்பவுமே கோவம் வருது. நீ வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமைக்காரியா இருப்பா நான் கூட நினைச்சது இல்ல, கிருஷ வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்க, அந்த சின்ன புள்ள எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கான், அதெல்லாம் நீ யோசிக்கவே இல்லை, உன்னுடைய சுயநலத்துக்காக நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நீ வந்து யோசிச்சிருக்கிய தவிர உன் கூட உள்ளவங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட நீ யோசிக்கல. வீட்டுல வந்து எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு பொய் சொல்லியிருக்க, உனக்கு இன்னும் எவ்வளவு தில்லுமுள்ளலாம் நீ பண்ணிருக்க, எனக்கு உன்னை நினைச்சாலே எனக்கு அவ்வளவு கோவம் வருது, நீ செஞ்ச விஷயத்த நான் வீட்டுல சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவுமே கோவப்பட்டுட்டு போறாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து ரோகிணி வந்து கெஞ்சுறாங்க, நான் அவன் பண்ணது தப்புதான், என் வாழ்க்கை எதுவும் பண்ணிடாத, நான் எதுவும் இந்த மாதிரி நீங்க சொல்லிடாத, நீ சொல்லிட்டேன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும், என் லைஃபே எனக்கு போயிடும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லைஃபை கொண்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட தாங்க இன்னைக்கு எபிசோட் நம்மளோடது முடியுது. இதுக்கப்புறம் தாங்க சிறகடிக்க ஆசை பயங்கரமா வந்து பரபரப்பா போகும்னு நினைக்கிறேன். சோ நம்மளுடைய சேனல்ல இது போல அப்டேட்ஸ் எல்லாமே வர இருக்குது. நம்மளுடைய சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க, சோ இதை பாக்குறதுக்கு நேரம் இல்லாதவங்களா இருப்பீங்க, அந்த டைம் ஜஸ்ட் நீங்க பிளே பண்ணி கேட்டுட்டு இருக்கலாம். சோ அதுக்காக தான் நான் இந்த சேனல்ல வந்து இப்படி ஒரு விஷயத்த நம்ம கொடுத்துருக்கோம். சோ நம்ம சேனலுக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சில நிறைய அப்டேட்ஸோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். தேங்க்யூ so much. Bye bye.